பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 26வது வசனம். ஆளுகை செய்கனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். Many seek the face of a ruler, but it is from the Lord that a man get justice. இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே ஆளுகை செய்கிறவருடைய முக தரிசனத்தை நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நாம் அவர்களை தேடி நாம் செல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவனுடைய நியாயம் யாரால் வருமா? கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் அதிகாரிகளை நாம் தேடி சென்றாலும் வேதம் சொல்லுகிறது, எல்லா அதிகாரங்களும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னாலே ஆளுகை செய்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய காரியம் வாய்க்க வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமா? உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரியிடத்திலிருந்து உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமே, ஆனால் அந்த காரியம் கர்த்தரால மட்டும்தான் வரும். பிரைஸ் தி லார்ட். காரணம், அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். நெகோமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்துல நெகோமியா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நெகோமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவன் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை எழுதுகிறான். அவனுடைய தேவை சந்திக்கப்பட, ராஜாவுடைய கண்களிலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவன் முதலாவது செய்தது என்ன? தேவனுடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும். Glory to God. இரண்டாவது, அவனுடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். நீங்க எந்த காரியத்திற்கு யாருடைய கண்களிலிருந்து உங்களுக்கு தயவு வேண்டும் என்றாலும் முதலாவது தேவனை தேடுங்கள், தேவனிடத்தில் ஜெபியுங்கள். இரண்டாவது, அந்த அதிகாரியை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அவன் சொல்லுகிறான், ராஜாவுக்கு முன்பாக அவன் போய் நின்ற பொழுது இவன் கேட்கிறதற்கு முன்பதாகவே ராஜா அவனை பார்த்து, Glory to God, அவனை விசாரிக்கிறான். Thank you Lord. நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. இப்ப ராஜா கேட்கிறான், நீ ஏன் துக்கமாய் இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசஸ்தலங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, Glory to God. ராஜா என்னிடத்தில் கேட்டார், நீ கேட்கிற காரியம் என்ன? அப்போ அவன் பதில் சொல்வதற்கு அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். Glory to God.
வேதத்தில் வாசிக்கும் போது அவன் எதை ராஜாவிடத்திலிருந்து கேட்டானோ அந்த காரியத்துல தேவனுடைய தயவை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 21:1 வாசிக்கும் பொழுது ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஹல்லேலூயா! ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. என கேட்கிற அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய காரியமும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நன்மை செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டவரே, எதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, எந்த காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவருடைய காரியத்துல ஜெயத்தை தாரும். ஆண்டவரே, ஜெயத்தை தாரும். இவருடைய காரியத்தை கர்த்தர் கைகூட வர பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.